Dear student, 12th standard chapter 5ல exercise 5.5ல ஒரு கேபிள் சம்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு பேராபோலிக் கேபிள். ஓகே, ஒரு கேபிள் நமக்கு ஓகே, ஒரு கேபிள் வந்து நமக்கு பேராபோலா ஃபார்மேட்ல என்ன நமக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, பேராபோலிக் கேபிள் ஆஃப் த 60 மீட்டர் நேரம். இந்த கேபிளோட லென்த் எவ்வளோ நமக்கு டோட்டலா? இதான் ரோட்வே, இந்த ரோட்வே இதான் கேபிள். ஓகே, இந்த கேபிள் எவ்வளோ நமக்கு எவ்வளோன்னாக்கா 60 மீட்டர்ல அது என்ன நமக்கு அந்த கேபிள் வந்து நமக்கு பேராபோலிக் ஃபார்மேட்ல என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, சஸ்பெண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஷோ பிலோ வெர்டிகல் கேபிள் ஸ்பேஸ் வெரி 6 மீட்டர் அலாங். ஓகே, இப்போ நமக்கு இந்த கேபிள் இந்த டியூஷன்னா இந்த சப்போர்ட் வச்சு நேரம் இது நமக்கு சப்போர்ட் இது இங்கே ஒரு கேபிள் ஒரு 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 ஸ்டார்டிங் முன்ன ஒரு அந்த கேபிள் கட்டிடுறாங்க, இங்கே ஒரு கேபிள் கட்டுறாங்க. ரெண்டு கட்டி நம்ம பேராபோலா ஃபார்மேட்ல கேபிள் வந்து மீட் பண்ணோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு அந்த கேபிள் ரோட்வே வந்து எவ்வளோ மீட்டருக்கு அந்த கேபிள் இது இருக்குதான் 6 மீட்டர் நமக்குன்னா நமக்கு இங்கே 3 மீட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் நமக்கு 3 மீட்டர் வெரி 6 மீட்டர் கால்குலேட் லென்த் ஆஃப் தி வெர்டிகல். ஸோ அது ஃபர்ஸ்ட் டூ இது கொஸ்டின் செக் பண்ண சொல்றாங்க. இங்கிருந்து என்ன அந்த கேபிள் வரும் ரோட்வேக்குள்ள 3 மீட்டர்ல என்ன நமக்கு கீழே இருக்குது. ஓகே, 3 பிலோவில் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இங்கிருந்து எவ்வளோ மீட்டர்ல கேபிள் இதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ஸ்டார்டிங் எண்டிங் கேபிள் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கேபிள் வந்து நம்ம ஒரு இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு இங்கன்னா எதுனா இந்த கேபிள் வந்து ஆட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் நாங்கள் ஒரு சப்போர்ட் அது இருக்குண்ணா இது கூட கட்டி மீட் பண்ணி வச்சுருங்க. இதுதான் வரும் நம்ம கஷ்ட ஸ்டார்டிங் எண்டிங்கோட கேபிள் இது ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் கேபிள் இது. ஓகே, இங்கே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். ஓகே, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கேபிள் இது. ஓகே, இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கேபிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நம்ம தான் கேபிள் மிஸ்னா எங்கே ஆட் ஆகாமல் இருக்குது கட்டி வச்சு நமக்கு இருந்து இதான் எக்ஸ்ட்ரா பண்ணும். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்போம் நமக்கு இப்போ இது ஒரு கேபிள் இந்த 2 கேபிளுக்குள்ள என்னதான் length, calculate the length of the first two of this vertical cable from the vertex. இந்த 2 கேபிளுக்குள்ள நம்ம லென்த் என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. இந்த 2 கேபிளுக்குள்ள லென்த் என்னன்னு இந்த லென்த் என்னன்னு இது லென்த்னா ஃபர்ஸ்ட் கேபிள் லென்த்னா செகண்ட் கேபிள்னா 2 கேபிள் மட்டும் செக் பண்ண சொல்றாங்க. எல்லா கேபிளும் செக் பண்ண சொல்லல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த என்னன்னா இந்த ஸ்டார்டிங் வெட்டிங் இந்த கேபிளோட டிஸ்டன்ஸ் 6 சொல்லிட்டாங்களா, அந்த கேபிள் கீழே ரோடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு என்ன வரும் இந்த 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 கேபிளோட என்ன நமக்கு இந்த ஜாயின் பண்ணி நமக்கு இந்த இதோட லென்த் எவ்வளோ கொடுத்தாங்க 60 மீட்டர். 6ன்னு நமக்குண்ணா இது வந்து 3யா, இது ஃபுல்லாக 3 இந்த 360ல 3 லெஸ் பண்ணிட்டா ரிமைன் எவ்வளோக்கு இருந்தா சவுது 30 மீட்டர் இருக்கும். ஓகே, ஏன்னா 13 மீட்டர் இது எவ்வளோ நமக்கு 13. ஏன் 13 டோட்டலாக ரோட்வேலேருந்து இது வரைக்கும் நேரம் அந்த ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ நான் கட்டிருப்போம் நமக்கு இது சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டோட ஸ்டார்டிங் எண்டிங்னா நமக்கு 60 மீட்டர்ல நம்ம என்ன நமக்கு அந்த கேபிள் வந்து நமக்கு தொங்கிட்டு இருக்கிற கேபிள் நமக்கு மீட் பண்ணியிருப்பாரு. இந்த கேபிளோட இது நமக்கு 30 மீட்டர். ஓகே, இது வரைக்கும் தான் 30 மீட்டர். ஓகே, இந்த 30 மீட்டர் தான் அந்த கேபிள் வந்து நான் கீழே இருக்குது. ஓகே, ஓகே, இதான் ரோட்வே ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இது வெட்டு ஜாயின் ஆர்ஜின் தெரியும் நமக்கு 0 0. ஓகே, இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ நமக்கு 6ன்னு தெரியும். இது இந்த கேபிள் வேலை தெரியாது எனக்கு இன்னும் ஒய் அது Y1, செகண்ட் Y2, தேர்ட் Y3 இப்படியே போயிட்டு நிறைய கேபிள் இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த 2 கேபிள் டிஸ்டன்ஸ்னால லென்த் தான் கேட்குறேன் நமக்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்ன நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக என்ன வரும் 6. அப்போ 6, இந்த வேல்யூ Y1. ஓகே, செகண்ட் இந்த கேபிளோட லென்த் வேணும்னா இந்த அந்த பாயிண்ட் என்ன சொல்ல நமக்கு இது ஒரு 6, இந்த பாயிண்ட் ஒரு 6 + 6 12, Y2. டோலுமா இது 6பா, இது 6 + 6 12, Y2 செகண்ட் கேபிள். அதே தேர்ட் கேபிள் லென்த் கேட்டாங்கன்னா 6 + 6 12 + 6 18, Y3 சொல்லணும். ஓகே, இப்போ நமக்கு இப்போ ஓகேவா டயக்ராம் இருக்கா ஒரு கேபிள் 2 சைடு நமக்கு மிஸ் பண்ணு. இப்போ இது ஃபுல்லாக 60ல நம்ம கேபிள் எழுதுனா அப்போ இது ஃபுல்லாக 30 இருக்கும், இது 30 இருக்கும். அப்போ டோட்டலாக போனால் 60. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுங்கண்ணா இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு எக்ஸ் ஆக்சில்ங்கிறது நமக்கு 30, ஒய் எவ்வளோ நமக்கு ஒய் பாயிண்ட் எவ்வளோ நமக்கு 13. அப்போ 30, 13 தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் வரலாமா. ஓகே, இந்த லென்த் 2 கேபிள் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேரபிள் நமக்கு தெரியுது, அப்பேடு தெரியும் நமக்கு பேரபிளா அப்பேடுல தான் இருக்குது. அப்பேடு x = 4ay,
ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதில் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வரலாம். இப்போ நமக்கு பேரபுலா தான் இருக்குது. பேரபுலா மேலே தான் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 30, 30 நமக்கு இது எக்ஸ் ஆக்சில் வந்து 30, மொத்தம் 60 டோட்டலாக இந்த கேபிளோட இது இல்லை. அப்போ 6னா இது ஒரு 30 இருக்கும், தானே 30 இருக்கும். அப்போ 30, இது நமக்கு ஒய் எக்ஸில் நமக்கு எவ்வளோ நமக்கு டோட்டலாக 16 தானே. ரோடுவேலேருந்து இந்த என்ன இந்த சப்போர்ட் கட்டிக்கிறேன், இந்த கேபிள் கட்டிக்கிறோம். அந்த சப்போர்ட் நமக்கு எவ்வளோ நமக்கு அந்த இது வரைக்கும் நமக்கு 16னா இந்த 3 என்ன வரும், அந்த கேபிள் கீழே கிரவுண்டில் வந்து 3 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேபிள் மேலே தொங்கிட்டு இருக்குது, ரோடுவேலேருந்து மேலே 3 மீட்டர் இருக்குது. அப்போ 3 மீட்டர் இந்த 3 லெஸ் பண்ணிட்டா ரிமைனா நமக்கு 13 மீட்டர். அப்போ 13 ஓகே. அப்போ 30, அப்போ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாமா. இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்க. 30 பண்ணானா 900 ஓகே. 4 × 13 ஓகே. இது 900 4 ஏன் இது மட்டும் பண்ணால் திரும்பி கேன்சல் ஆக போகுது, அது அப்படியே இருந்தால் போகுது, ப்ராப்ளம் இல்லை. 4 × 13 இப்போ இந்த வேல்யூ எடுத்து வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் = 4 × 9 அந்த 4 கேன்சல் பண்ணால் 900/13y. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு அது கேட்கல, லென்த்து தான் கேட்குறோம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேரபுலா மேலே தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேபிளோட பாயிண்ட் இருக்குது. அப்போ 6, y1 இருக்குது. அப்போ இந்த பேரபுலா மேலே இந்த 6, y1 பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ணலாமா. சப்ஜெக்ட் இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 6 சப்ஜெக்ட் பண்ணால் 36, 900 நமக்கு 13, ஒய்க்கு y1 ஓகே. y1 போனாலும் 13/90 இருக்கும். ஓகே, அப்போ y1 = நமக்கு இது என்ன மட்டும்னா 468/900. இது டிவைட் பண்ணால் 0.52. ஓகே, இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேபிள் கேட்கலாமா. அந்த ஃபர்ஸ்ட் கேபிள் லென்த் எவ்வளோ நமக்கு, ஃபர்ஸ்ட் கேபிள் நமக்கு y1 ப்ளஸ் இது எவ்வளோ நமக்கு கேபிள் ஸ்டார்டிங் இது வரைக்கும் 3 இதுக்குள்ள 3 3 3 3 எல்லாம். அப்போ இந்த வேல்யூ மட்டும் நமக்குண்ணா y1 0.52. அப்போ இது எவ்வளோ நமக்கு 3. அப்போ தேர்ஃபோர் கேபிள் வரும் 3 + y1. இது 3 ஃபர்ஸ்ட் கேபிள் 3 + y1. அப்போ 3 + y1 0.52. அப்போ 3.52. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேபிளோட லென்த் எவ்வளோ நமக்கு, இது ஃபுல் லென்த்து 3.52. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கேபிள் ஃபார்ம் பண்ணலாமா. செகண்ட் கேபிள் பாயிண்ட் வரும் 12,52. ஓகே, அதே சேம் செகண்ட் கேபிள் ஃபார்ம் பண்ண நமக்கு. செகண்ட் கேபிள் பாயிண்ட் என்ன வரும் at 12,y2. ஓகே, இது எக்ஸுக்கு ஒய்க்கு அதே சேம் இடத்துல சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் பண்ணி சப்ஜெக்ட் என்ன 12, ஏன்னா அதே சேம் பேரபுலா மேலே தானே பாயிண்ட் இருக்குது. அப்போ 12² = 900 நமக்கு 13 இன்ட்டு நமக்கு y1 y2 144 = 900 y2 என்னம்னா 13 y2 ரிசல்ட் நமக்கு 144 × 13/900. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணால் y2 = 1872/900. இதை டிவைட் பண்ணால் அந்த y2க்குன்னா ரிசல்ட்டு 2.08. ஓகே, இதான் நமக்கு y2. இப்போ செகண்ட் கேபிள்னா லென்த் ஆஃப் த நமக்குண்ணா y2 = 2.08. next length of second cable is second cable length எவ்வளவு நமக்கு 3 + 3 ஓகேவா. எல்லாம் 3 3 தான் காமன் தான். 3 3 3 இது 3 y2 என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறோம். y2 2.08. அப்போ ஈக்குவல் வரும் 5.08 மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கேபிள் வந்து என்ன நமக்கு 3.052. செகண்ட் கேபிள்னா வரும் 5.08. அப்போ 2 கேபிள் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வெட்டு கேபிளோட வேல்யூ கேட்குறாங்க, லென்த்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேபிள் என்ன போனா 3.052, செகண்ட் கேபிள்னா 5.08 மீட்டர். ஓகே, இதான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு பேராபோலிக் இது ஓகே. புக்ஸில் கொஞ்சம்னா இந்த டயக்ராம் மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினா வெரி ஈஸி நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.